நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு குரு பெயர்ச்சி குறித்து பேச போறோம். அதை பேசுறதுக்காக என்னோட ஒரு ஃபேவரட் ஆஸ்ட்ராலஜர் வந்திருக்காரு. வாழ்க நலமுடன் ஜோதிடர் TJ சுந்தரபாண்டி அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? சூப்பரா. எனக்கு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்லலாம். நம்ம நேயர்களுக்கும் அப்படிதான் இருக்கும். இந்த குரு பெயர்ச்சி நம்ம நேயர்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் கொடுக்க போகுது, எந்த மாதிரி நல்லதுகள்லாம் கொடுக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? பொதுவாகவே பாத்தீங்கன்னா நவ கிரகங்களில் சுப கிரகம் தான் குரு பகவான். ஓகே. இப்போ சனி பயிற்சியானா ஒரு பதட்டம் இருக்கும், அதே போல் ராகுகேது பயிற்சியானா ஒரு பதட்டம் இருக்கும். ஆனால் குரு பயிற்சி ஆனால் மட்டும் எல்லா ராசி என்பதுமே பாடி நமக்கு இனிமேல் நல்ல காலம் பிறக்க போகுது. அதை நம்ம முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சுடுகாட்டு பூஜை முடிச்சுட்டு வந்துட்டு சடுகுடாரங்களாம் நைட்டு ஒரு 12:30 மணிக்கு மேலே நல்ல காலம் பிறக்க போகுது, நல்ல காலம் பிறக்குன்னு ஒரு சடுகுடு சவுண்டு கேட்கும். ஸோ அப்போ அவங்க சொன்ன வார்த்தைகளை ரொம்ப கவனிப்பாங்க முன்னாடி. இப்போ அவங்களாம் வர்றது கிடையாது. ஸோ அதுக்கடுத்து இப்போ என்னென்னா குருவை தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். அந்த குரு பயிற்சி ஆகிட்டாலே நல்ல காலம் பிறக்க போகுதுங்கிற வார்த்தையை ஆட்டோமேட்டிக்காக மனசில் எல்லாருமே பதிச்சுக்கிறாங்க. ஒரு வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கணும் அப்படின்னா அந்த ராசி என்பவர்களுக்கு குருவுடைய பார்வை இருக்கணும். குரு பார்வை கோடி புண்ணியம் அப்படிம்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட நம்மளுடைய நவ கிரகத்தில் சுப கிரகமான குரு பகவான் இந்த வருடம் ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமாக இருக்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு வருடமும் ஒரு பயிற்சியாகி தான் போய் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசி. ஆனால் இந்த வருடம் மட்டும் என்ன பண்ணுறான்னா 12 வருஷத்துக்கு ஒரு முறை வருகின்ற கடக ராசிக்குள்ள நுழையிற. சிறப்பான குரு பயிற்சி. ஆமா, ஒரு உச்ச குரு. அதாவது கடகராசியில தான் நம்ம குரு என்ன பண்றாருன்னா உச்சம் அடைகிறார். அப்ப வில் பவரா உட்காந்து என்ன பண்றாரு, உனக்கு என்ன தேவையோ என்னுடைய பார்வை மூலமா உனக்கு கொடுக்குறேன், எது உனக்கு கிடைக்கல நீ நினைக்கிறியோ அதை உனக்கு அற்புதமா கொடுக்க போறேங்கிறத தன்னுடைய பார்வை மூலமாக குரு பகவான் நம்முடைய நேர்கள் அனைவருக்கும் உறுதியா கொடுப்பார் என்பது நிச்சயம். கண்டிப்பா சார். சார், எதையும் சரியா செய்யக்கூடியவங்கன்னு சொல்லலாம், புத்திசாலிங்கன்னு சொல்லலாம், அப்படி பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், இல்ல இது நடக்கும்னா நடக்கும், இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்லி, என்னப்பா அப்படி சொல்லிட்டு டைரக்டா அப்படி என்ன கன்னிராசியா அப்படின்னு கேட்பாங்க. சரி, ஆமா, இப்படிப்பட்ட கன்னிராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி சார் இருக்கு? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கன்னிராசி என்பவர்களுக்கு சனி பகவான் 7ஆம் இடத்துல வந்திருக்கிறார். ஓகேவா? கண்டக சனியா. ஓகே. சனி பகவான் 6ஆம் இடத்துல வந்த போதும் அடிமல் அடி தான், இப்போ 7ஆம் இடத்துல வந்திருக்கும் போதும் ஏகப்பட்ட அடி. கண்டிப்பா. ஸோ இப்படிப்பட்ட நிலையில நம்முடைய கன்னிராசி என்பவர்களுக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்த நம்முடைய குரு பகவான் தற்போது ராசிக்கு 11ஆம் வீட்டுக்கு வருகிறார். இப்போ 11ஆம் வீடு அப்படிங்கிறது லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்தானம். அப்போ கன்னிராசி என்பவர்களுக்கு குரு பகவான் 11ஆம் வீட்டில் அமர்ந்து இவங்க லைஃப்ல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, மிகப்பெரிய மாற்றம். ஒரு 4-5 வருட காலமாக அதிகமான முயற்சி எடுத்து ஒரு 60 to 70% கொண்டு போயிட்டு அந்த 30% இவங்களுடைய முயற்சி இருக்கும். ஆனால் பல சூழ்ச்சி இருந்தனால அது தோல்வி அடைய வேண்டிய சூழ்நிலை, பல விஷயங்களை போராட்டத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை யாருக்கு வந்திருக்குன்னா அது ஃபர்ஸ்ட் கன்னிராசி தான் வந்திருக்கும். ஆமா, நம்ம பேசும்போது ஏதாவது சொல்லும்போது என்ன 2 பேரும் சிரிக்கிறீங்க கன்னிராசியை பார்த்து அப்படின்னு கேட்டிருப்பாங்க. கன்னிராசிக்காரங்க மனசார எதையுமே பேசக்கூடியவங்க, மனதில் ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு பேசக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. நீங்க சொன்ன பாயிண்ட் உண்மையிலே நல்ல பாயிண்ட். அது அவங்களுடைய கண்ணாடியை பார்த்தா முன்னாடி என்ன தெரியும், நம்ம என்ன இருக்குமோ அதான் தெரியும். ஸோ அதே மாதிரிதான் ஓப்பன் டிக்ளரா பேசுவாங்க. ஐயோ என்னடா அது, நம்ம காயப்படுத்திட்டுமே அப்படி என்னமே அவங்களுக்கு இருக்காது. ஆமா, ஃபேக்ட் தான், நீ இது பண்ணுங்க நான் பண்ணிக்கிறேன் அப்படிம்பாங்க. ஸோ ஆனால் இருந்தாலும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களுக்கு விலை போகாதவங்க கன்னிராசிக்காங்க. பணத்துக்கு என்னைக்குமே விலை போகவே மாட்டாங்க. அவங்க லக்னம் மாறினாதான் பிரச்சனை. கன்னிராசிக்கு ராசியின் அடிப்படையில் பார்க்கும்போது உறுதியாக பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துக்காக கோடி கொடுத்தாலும் சரி, என்ன கொடுத்தாலும் சரி, நான் என்னுடைய நண்பனை விட்டு கொடுக்க மாட்டேன், என் உறவை விட்டு கொடுக்க மாட்டேங்கிற சூழ்நிலை உள்ளவங்க தான் கன்னிராசி. ஸோ இப்படிப்பட்ட நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு இப்போ இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் முயற்சி வெற்றி அடையும். என்ன முயற்சி எடுத்தாலும் அதில் ஒரு சாதனை புரியக்கூடிய வாய்ப்பு. அது படிக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, வேலை சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, தொழில் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், எல்லா விஷயங்களிலும் தடையில்லாத வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு குரு பகவான் 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால சூப்பரா இருக்கு. அதே போல இவங்களை விட வயது குறைந்தவர்கள் மூலமாக எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னா சொல்லி மாறாது. சார், என்னோட தம்பி நினைச்சேன் சார், என்னோட தங்கச்சி நினைச்சேன் சார், என்னுடைய ஜூனியர் நினைச்சேன் சார் அப்படின்னு எல்லாருக்கும் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தவங்க தான் கன்னிராசி. கடைசியில் அவங்க மூலமாக தான் வச்சு
வாழ்க்கையில வாழலாமா வேண்டாமா அந்த அளவுக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய யோசிக்க சூழ்நிலை அவங்க வயது குறைந்தவர்களால் நிறைய பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அந்த நிலை மாறப்போகுது. இவங்களை யாரு ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்களோ அவங்களே இவங்ககிட்ட வந்து மரியாதையா மன்னிச்சுக்கோங்க, மரியாதை நிமித்தமா கேட்பாங்க. அப்படியே சாசனமா காலில் விழலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு இதை கொண்டு வந்து கொடுத்து மன்னிச்சுக்கோங்க என்னைய அப்படின்னு மரியாதை நிமித்தமாக கன்னிராசிக்காரங்கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலை வரும். அதே போல இவங்களுடைய லைஃப்ல சிந்தனைகள் எல்லாம் சிறப்படையக்கூடிய ஒரு காலகட்டம், ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய போறாங்கன்னு சொல்லலாம். இந்த திருமண வாழ்க்கையில கண்டிப்பா நான் தான் கேட்கணும்னு நினைச்சேன். தொழில் சொல்லிட்டீங்க, மாற்றங்கள் சொல்லிட்டீங்க, என்னடா இவரு நம்ம திருமணத்தை இவங்க சொல்ல மாட்டேன்றாங்களே, எல்லாரும் உடனே அதான் கேட்பாங்க, கன்னிராசிக்கு எப்ப சார் திருமணம் சொல்லுங்க, காதல் எப்போ வரும்? கண்டிப்பா காதலும் வெற்றி பெறும். கன்னிராசி என்பவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே கிட்டத்தட்ட ஒரு 60-70% கன்னிராசிக்கு இரண்டாவது காதல் தான் அதிகமா வெற்றி பெறும். இரண்டாவது காதல், ஆமா, முதல் காதல் பல போராட்டங்களை சந்திச்சிருக்கோம், இரண்டாவது காதல் தான் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சார் சின்ன வயசுல காய்ச்சேன், ஆனால் இப்போ ஒரு காதல் பண்ணியிருக்கேன், அந்த காதல் வெற்றி பெறும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் காதலில் ஒரு மகிழ்ச்சி, காதல் மூலமாக சந்தோஷம், காதல் மூலமாக ஒரு நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய சூழ்நிலை இனிமே உண்டு. கடந்த காலங்களில் காதல்னால தான் பல கன்னிராசிக்காரங்க தன்னுடைய வாழ்க்கையை தொலைச்சிருப்பாங்க. ஸோ இப்போ காதலில் ஒரு வெற்றி பெறக்கூடிய உண்மையான காதல் உறுதியாக வெற்றி பெறுங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ அதே போல் திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவியாக வாழணும்னு ஆசைப்பட்டு உள்ள போயிட்டு ஏண்டா வாழ்றேன் இந்த மனுஷன் கூட, எதுக்குடா வாழ்றேன்னு நினைக்கக்கூடிய கன்னிராசி பெண்களா இருக்கட்டும், கன்னிராசி ஆண்களா கூட இருக்கட்டும், ஸோ அவங்களுக்கு இனிமேதான் புரிதலுடன் அன்புடன் ஏற்றுக்கொண்டு அவங்க வாழக்கூடிய பாக்கியம் உண்டு. இவங்க பார்ட்னர் இன்னுமே புரிஞ்சுக்குவாங்க. இவனால புரியாம வந்திருக்கலாம், நீயா நானா போட்டி இருந்திருக்கலாம். சில பேர் வந்து ஊர் விட்டு ஊர், மாப்பிள்ளை வேற ஊர்ல பொண்ணு வேற ஊர்ல இருக்கலாம். ஸோ இல்லைன்னா ஒரே வீட்டுக்குள்ள வந்தேன் சாப்பிட்டேன், நீ அந்த பக்கம் திரும்பிக்க நான் இந்த பக்கம் திரும்பிக்கிறேன்னு சொல்லி இருக்க வேண்டிய சூழ்நிலை, ஒரே வீட்டுக்குள்ளே வேறு வேறு ரூமில் இருக்கக்கூடிய சூழ்நிலை, இதெல்லாம் கடந்த காலங்களில் நடந்திருக்கும். ஸோ இது வந்து பாண்டிங் எப்படி சொல்லலாம்னா உறுதியாக சொல்ல முடியும், இந்த கணவன் மனைவி ஒற்றுமையில் பிரச்சனைங்கிறது வாய்ப்பு 20-30% தான். இந்த கூட இருக்கவங்களுடைய உறவுகள் மூலமாக தூண்டி விட்டு பிரச்சனையை பெருசாக்குனவங்க தான். ஸோ அதனால தான் தீ கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சுங்கிற மாதிரி தான், என் கணவர் என்னை விட்டுட்டு போயிட்டார் சார், என்னுடைய மனைவி என்னை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிற மாட்டேங்கன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை கடந்த காலங்கள் நடந்திருக்கும். ஸோ அது சரியாக போகுது. ஓகே சார், இப்போ முயற்சிகள் ஏதாவது வெற்றி பெறுமா? நான் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார், நான் இதை கால் வைக்கிறேன் ஆனா வச்ச வேகத்திலேயே வெளியில வந்துடுறேன் அப்படின்னு நிறைய பேருக்கு தோணிருக்கும், அது எப்படி சார் இருக்கு? முயற்சி ஆமா, நம்ம முதல் சொன்ன மாதிரி தான், கன்னிராசி இனிமே முடியாதுங்கிற வார்த்தை கிடையாதுன்னு சொல்லலாம். எல்லா விஷயங்களும் முயற்சி அடைந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு குரு பகவான் கொடுக்காரு. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய லைஃப்பில் ரொம்ப ஒரு 2 வருஷமா 3 வருஷமா, சில பேர் 1 வருஷமா இது நடந்தால் எனக்கு போதும், இது கிடைச்சா போதுன்னு எதை அதிகமாக இவங்களுடைய உள் மனதை சிந்தித்து கொண்டு இருக்கிறதோ அதை சிரமப்படாமல் இவர்கள் பெற்று மகிழ்ச்சி அடைவார்கள் என்பதை சொல்லலாம். கண்டிப்பா சார். இவங்க இந்த டைம்ல போக வேண்டிய சிறப்பான கோயில்கள் இல்லை வழிபாடுகள் ஏதாவது இருக்கா சார்? அதாவது கன்னிராசி அன்பர்கள் இந்த காலகட்டங்களில் குரு பயிற்சி காலங்களில் நம்முடைய வீட்டு பக்கத்தில், அதாவது கன்னிராசி அன்பர்களுக்கு வீட்டு பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலில் போய் மனசார வழிபாடு செஞ்சு பெருமாளையும் வழிபாடு செஞ்சால் மட்டும் போதும், அவங்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் பெருமாளுடைய துணையுடன் அவர்களுக்கு உறுதியாக கிடைக்கும். நமோ நாராயண மூர்த்தியை போற்றி, நமோ நாராயண மூர்த்தியை போற்றி போற்றி போற்றின்னு கன்னிராசி அன்பர்கள் காலை எழுந்தவுடன் குரு பயிற்சி காலங்களில் சொல்லிட்டு அவங்களுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க என்ன நினைக்காங்களோ அதை அப்படியே செய்து முடிப்பாங்க. நிம்மதியான தூக்கமும் அவங்களுக்கு கிடைக்கும். நம்ம வந்து கன்னிராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சொன்ன வழிபாடை மனசார பண்ணக்கூடிய நம்மளோட கன்னிராசி அன்பர்கள் மனதுக்குள் நினைத்து கொண்டு நம்ம சொன்ன மந்திரங்களை, நமோ நாராயண மூர்த்தியை போற்றி 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 அப்படின்னு சொல்லி மந்திரங்களை அவங்க கீழே கமெண்ட்ஸ் பண்ணாங்கன்னா நம்முடைய பெருமாளுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு உறுதியாக கிடைக்கப்பட்டு கன்னிராசிக்காரங்க கவலைப்படாம வாழ்வாங்கிறது உறுதி. கண்டிப்பா சார். காதல் கை கூட போகும் கன்னிராசி நேயர்கள் மறக்காம கமெண்ட் பண்ணிடுவாங்க, லைக் பண்ணிடுவாங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.